ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிஜே. ஸோ எல்லோரும் இந்த குவாரண்டைனில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் ஃபோட்டோவை நான் லைட்ரூம்லேயும் ப்ளஸ் ஸ்னாப்சீடில் வச்சு ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல சொல்கிறதான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் வரதில்லை, பட் இனி வரும். இந்த குவாரண்டைனில் லாக்டவுனில் வீட்டில் சும்மா இருக்கிறனால கண்டிப்பாக வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ அதுக்கு வேண்டி லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் போயிடாதீங்க, பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நான் இதில் வந்து நிறைய வாய்ஸ் கொடுக்கல. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வேல்யூ மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது ரொம்ப ஈஸியான வேலை தான். கொஞ்சம் கிளியராக அந்த ஸ்டெப்பை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம். ஸோ நானே இது சும்மா என்னோட ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எதுவும் நான் பெருசாக அது படிக்கவும் இல்லை, பழகவும் இல்லை. நார்மல் ஆப், லைட்ரூம் ஆப் தான் இது. ஸோ நீங்கள் யாருனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒரு நார்மல் ஃபோட்டோ எதாவது செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓனாகவே நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ரிசெட்ஸை வந்து எடிட் பண்ணி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்கான என்ன தேவையோ அதை தான் இப்போ இதில் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் அப்போ கிளியராக பாருங்கள். மேபி இதே மாதிரி இதே வேல்யூஸை நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோஸ்க்கு வந்து நீங்கள் இந்த வேல்யூஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சிங்க் ஆகாது, பட் இதே மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு ஒர்க் பண்ணி இந்த டோன் கொண்டு வரலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்படி ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணி பார்த்தா தான் எனிதிங் யூ கேன் மேக் இட். ஸோ இப்போவே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் என்னங்கிறது இதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா பாதி வந்துட்டோம். ப்ரீவியஸ் ஃபோட்டோவும் இப்போ உள்ளதையும் கம்பேர் பண்ணும்போது அந்த தெரியுதில்ல, அந்த சேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அடுத்தது இந்த லென்ஸ் கரெக்ஷன் வந்து ஆன் பண்ணுறவங்க எனேபிள் பண்ணிக்கலாம், பண்ணாதவங்க ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. லைட்ரூமில் இன்புல்ட்டாக நிறைய ப்ரிசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய மாடர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் பார்க்கலாம். இதிலே நிறைய இருக்கும். இந்த ஆர்டிஸ்டிக்கு வேறு மாடர்ன் சொல்லிட்டு அப்புறம் விண்டேஜ்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சூஸ் பண்ணோன்னா நமக்கே கன்ஃபியூஸ் வரும். எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் ஃபில்டர்ஸ் பிடிச்ச மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மாடர்னில் தான். மாடர்னில் வந்து ஆக்சுவலாக 8 எனக்கு ரொம்ப பிடிச்சது 8 தான். 8 இல்லை 6 எதாவது. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது நான் மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா 8 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் அந்த ஃபில்டர் செட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரிசெட். ஸோ இதுக்கு தேவையான லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடலாம். கரெக்ஷன்
டார்க் ரிதம் கிடச்சிருது. ஸோ ஃபைனலாக அந்த ரிசல்ட் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நான் ஸ்னாப்சீடில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் இருக்குது. ஏன்னா இதில் நான் வந்து விஐபி ப்ரொஃபைல் இல்லாதனால எனக்கு வந்து ஹீலிங்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த சின்ன சின்ன மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை ஹீல் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும் பண்ணி அதை சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீடில் நான் இம்போர்ட் பண்ணுறதை காட்டுறேன். அதில் போய் என்ன பண்ணலாங்கிறது வில் சி. ஸோ வாங்க போகலாம். நான் எதுவும் சேவ் பண்ணுறேன். சேவ் டு டிவைஸ் அப்படி ஒரு அழுத்து, அவ்வளோதான். ப்ரிப்பேரிங் ஆகிட்டுருக்கு, சேவ் ஆயிடும். ஸோ இதை இப்போது ஸ்னாப்சீடில் இம்போர்ட் பண்ணியாச்சு. போய் சொன்ன மாதிரி இதில் வந்து எதுக்கு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு அதில் ஹீலிங் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்கு வேண்டி தான். ஸோ இதில் சின்ன சின்ன பிளாக் மார்க் வந்து ஹீல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்தராக ஏதாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் பெரிய கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 பிக்சரும் கரெக்டட் பிக்சர் நீங்கள் பண்ணும்போது பிக்சல் பிரேக் ஆகும். அந்த ஃபோட்டோவோட ஃபுல் கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஃபோட்டோ நல்ல கிளாரிட்டியில் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வேண்டி தான். இதில் எதுவும் நான் பெருசாக பண்ணல, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நான் லைட்டாக கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் அதை. ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ரொஃபைல் ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட காட்டுறது. இல்லை டீட்டெயில்ஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலும் ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் உங்களுக்கு யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் லைட்டாக அந்த ஷார்ப்னஸ் லைட்டாக காட்டுறதுக்கு வேண்டி டீட்டெயில் நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா -18 நான் கம்மி பண்ணியிருக்கேன் இதில் ஆக்சுவலாக. ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோட கொஞ்சம் அந்த ஸ்மூத்னிங் காட்டுறதுக்கு வேண்டி நான் கம்மி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கர்வ்ஸில் யூஸ்வலாக என்னென்னா நிறையவே ஃபில்டர்ஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணாலே நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. PO1, PO2, அப்புறம் வந்து ஃபேடட் டார்க்குன்னு சொன்னால் நான் இதில் வந்து ஃபேடட் கொடுத்துருக்கேன். ஃபேடட் கொஞ்சம் டார்க் டோன் கொடுக்கும். ஸோ நான் அதனால் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீவ்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல மட்டும் நான் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஹைலைட் பண்ணி காட்டுறது மட்டும் ப்ளஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம நேம் ஜிஜே ஸ்னாப்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபைனலாக நான் சேவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபோட்டோ ரெடி. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி எதுவும் எடிட்டிங் பிக்சர்ஸ்லாம் தேவைன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னா ஜிஜே ஸ்னாப்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே காட்டுறேன், நீங்கள் அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட், ஏதாவது ஒரு வீலாக் வீடியோ இல்லை ஏதாவது எடிட்டிங் வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஜிஜே. பாய். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். கோவிட்னால எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.